அண்ணாதுரை 15, ராமையன் 35, வெங்கடேஸ்வர். ஆமாம்பா, டீ கடை அவன் வரவான் இல்லைன்னு கடன் குடிச்சிட்டு போறானுவான். சரி, அதான் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கிறேன். சரி, என் பேர்ல ஒரு 50,000 எழுதுங்க. என்னடி என்ன சரி, நான் ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு 50,000 ரூபாய் கடனா கொடுங்க. பிஸ்னஸ் பண்ண போறியா? ஆமாண்டி, ஏற்கனவே பண்ண பிஸ்னஸ்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே டீச்சர் வேலைக்கு போகிறேங்க, என்னை பிஎட் படிக்க வைங்க, படிக்க வச்சேன். டீச்சர் வேலைக்கு போனேன், லட்சமாக எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு ரூமில் கொட்டியாச்சு. ரெண்டாவது அது போர் அடிச்சுட்டு டைலர் கற்றுக்குறாங்க, டைலர் கடை வைக்க போகிறேன்னு சொன்னேன். அதையும் அனுப்பிச்சி விட்டேன். போனேன், கற்றுக்கிட்டேன், தைச்சேன். லட்சமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ரெண்டாவது ரூமையும் ஃபுல்லாக்கி ஆச்சு. இப்போ மூணாவது இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன். என்னது? துணி கடை. அது என்ன புட்டிக்ஸு? துணி கடை சின்னதாக வச்சா புட்டிக்ஸ் தான். சரி, அது வைக்க போகிற அடுத்தது. இப்போ இருக்கிற 2 ரூமும் ஃபுல்லாகிட்டு லட்சமாக சம்பாதிச்சிருந்து கொடுத்தது. இப்போ அது இல்லாமல் இப்போ 3வது ரூமும் ஃபுல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வேலை கற்றுக்க போறியா? சரி, இன்னும் பணத்தை நம்மளே சம்பாதிச்சுட்டா வேற ஊர்ல உள்ளவங்க தர முடியுமா? தர முடியாதா? எல்லா ஊர்ல உள்ள பணத்தை எல்லாத்தையும் நம்மளே சம்பாதிச்சுட்டா மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பணத்துக்கு? இல்ல, உண்மையதான் சொல்றேன், சத்தியமா கை கொடுத்து சொல்றேன். நம்மளுக்கு நீ சம்பாதிச்சு கொடுத்ததுலாம் போதும். உண்மைதாண்டியே, பாவம் அந்த ஊர் மக்கள் அவங்கள ஏதாவது கொஞ்சம் நேரம் சம்பாதிச்சுட்டோம்ல. ஏன் எல்லா பணத்தையும் நீயே சம்பாதிக்க ஓடி அங்க மாடு மேய்ச்சிட்டு போய் அவுத்து கட்டிட்டு அந்த சாணி அள்ளி போடு. வந்துட்டா 50,000 ரெடி பண்ணி வைங்க, வரேன், போயிட்டு திரும்ப ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யறது இல்ல. அந்த வேலை செய்யறேன், இந்த வேலை செய்யறேன்னு என் உயிர் எடுக்குது. ஏற்கனவே இந்த பயம் போனவங்களுக்கு நான் கடை 5 ரூபா 10 ரூபா எழுதியே என் காலம் போயிட்டு போயிருக்கு. காலைல டீ குடிக்க வரானோ ஒரு 10 ரூபா கையில் எடுத்து வர மாட்டானோ, இங்கே வந்து குடிச்சதுக்கப்புறம் கடை சொல்லிட்டு போகிறான். இவன் என்னன்னா அசால்ட்டாக வந்து 50,000 கொடு, 1 லட்சம் கொடுங்க. நம்ம வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னே நமக்கே தெரியலையே. சே.